தங்க வசனம். அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. ஆதியாகமம் 44:18. இன்றைய தியானம் பணிவு. முதல் முறை எகிப்திற்கு தானியம் கொள்ள வந்த சகோதரர்களிடம் யோசேப்பு பென்யமீனை அழைத்து வர சொன்னான். பென்யமீனும் வந்தான். மீண்டும் திரும்பி செல்லும் போது அவன் சாக்கிலே யோசேப்பின் பாத்திரம் எடுக்கப்பட்டதினாலே பென்யமீன் யோசேப்பின் அடிமையாக இருக்க வேண்டிய நிலைமை உண்டானது. அப்பொழுது யூதா யோசேப்பை நோக்கி, உமது அடியான் மேல் கோபம் மூளாதிருப்பதாக பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணி அவனை என் தகப்பனிடமிருந்து நான் தான் அழைத்து வந்தேன். என் தகப்பனுடைய ஜீவன் இவன் ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பென்யமீனுக்கு பதிலாக நான் உம்மிடம் அடிமையாக இருக்கிறேன் என்று பணிவோடும் நிலைமையை உண்மையோடும் யூதா விவரித்தான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த யூதாவை போல பிறருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற போராடுவோம்.